2026 துலாம் ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துல அவங்க ரொம்ப சேஃபா இருக்கணும்? துலாம் ராசி மாணவ செல்வங்கள் இந்த 2026 படிப்புல முழு கவனம் செலுத்தணும். கவனமா இருக்கணும். ஆமா, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது. என்னால முடிஞ்சிடும், நான் படிச்சிருவேன், நான் கடைசியில படிப்பேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துகின்ற விஷயங்களை, ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடங்களை திரும்பியும் ஒரு தடவைக்கு 2 முறை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. அசா அசால்ட்டா இருந்துட்டா நிறைய மதிப்பெண் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். அடுத்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சிக்கல்கள், சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா கொஞ்சம் அதிகமாக யோசித்து நிதானமாக முடிவெடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சமாளிக்க முடியும். அதே போல் இவங்களுடைய மூத்த சகோதரர் செயல்பாடுகள் அல்லது மூத்த சகோதரருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். அவங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கால் முட்டி வலி கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் உடனடியாக அருகில் இருக்க சிறந்த மருத்துவரை பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. துலாம் ராசிக்காரர்கள் 2026 எந்த கடவுளை இறுக்கமா பிடிச்சுக்கணும்? பெரும்பாலும் மகாலட்சுமி இணைந்த வழிபாடை இவர்கள் செய்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பெருமாளையும் பார்த்துட்டு மகாலட்சுமி மனசார வேற திருப்பதி தான் போயிடணும்னு சொல்றீங்க போல சார். எல்லா ஊர்லயும் திருப்பதி ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருப்பதி போனால் திருப்பம் வருங்கிறது இயல்பாகவே உண்டு. வாழ்க்கையில எப்போ ஒரு மாற்றம் வரலன்னு எதிர்பார்க்காமோ மாற்றமே எதிர்பார்க்குறவங்க அனைவருமே திருப்பதி போயிட்டு வராங்க. அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது. ஸோ அப்ப திருப்பதிக்கு இந்த வருடத்துல ஒரு தடவையா போயிட்டு வாங்க. அல்லது பக்கத்துல இருக்க பெருமாளையும் மகாலட்சுமி இவங்க கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ரிஷபராசி நண்பர்களுக்கு சொன்ன மாதிரி இவங்க வந்து சுக்கிர ஓரையில் நைட்டு 8 to 9 இவங்க வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு சில இனிப்பு வகைகள் வைத்து இவங்க வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. இந்த வழிபாடு முறைகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கீழே உள்ள நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணட்டும், நான் தெளிவாக சொல்றேன். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி.